பொதுவாகவே ஒரு படத்துக்குமே ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டாலே ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 500 பேர் 1000 பேர் வேலை செய்திருக்காங்க. ஏன் இந்த லீடர் படமே எடுத்துக்கீங்களா, இந்த லீடர் படத்துக்கு 500 பேர் 1000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திருட்டுத்தனமாக அந்த படத்தை நீங்க நெட்டுல விட்டுருக்கீங்க. அது எவ்வளவு ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் தயவு செய்து சொல்றேன், சம்பந்தப்பட்ட அந்த நபரை அந்த கயவனை கண்டுபிடிச்சு தூக்குல போடுங்க. நான் இப்ப சொல்றேங்க, விஜய் சார் கரூர் பிரச்சனைல 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டவன் குறைஞ்சபட்சம் 500 பேரை சாவடிச்சிருக்கான். அதுக்கு சமம். புரியுதுங்களா? நான் லீடரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதுனால, ஏஜென்ட்டோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதுனால என்னால ஓப்பனா பேச முடியல. ஆனால் இந்த வேலையை செய்தவன் 41 பேரை விஜய் சார் கொண்டுட்டதா சொல்றீங்களா, அதை விட கொடிய செயலை பண்ணியிருக்கிறவன் தான் இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டு. அதனால கண்டிப்பாக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க.